ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த புது வீட்டில் நிறைய சாமான்லாம் வாங்கி வச்சுருக்கோம். என்னென்ன சாமான் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடுப்பு வச்சுருக்கோம். இந்த கிராமத்துலலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அடுப்பு தான். எல்லாம் செஞ்சால் சீக்கிரம் வேலை ஆகிடும். இது வந்து ஒயிட் ரைஸ் செய்கிறதுக்கு நிறைய ரைஸ்லாம் செய்யலாம், குழம்பு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பானை மாதிரி தான். அடுத்து இது வந்து வடைச்சட்டி. வடைச்சட்டியில் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பானை மாதிரி தான். இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து நிறைய அரிசிலாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த கடலக்கொட்டை, உளுந்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து அரிசிலாம் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா, பெருசாக இருக்குது. இது வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம், நிறைய நல்லா இருக்குல்ல. இது வந்து ஒரு பானை தான். இது வந்து ஒரு குடம். இந்த கொலாடிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பானை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு தான். இது வந்து வெறும் வடைச்சட்டி தான். வடைச்சட்டினா வடைன்னு நினைக்காதீங்க. இதுவும் வடைச்சட்டினா இந்த பானை மாதிரி தான், ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா. இது வந்து ஒரு வால்னி சட்டி மாதிரி. இது வந்து என்ன பண்ணலான்னா நிறைய செய்யலாம். இது வந்து ஒரு பிளேட் மாதிரி. இது வந்து சாப்பாடு கூட போட்டு செஞ்சுக்கலாம். இது வந்து டிசைன் பண்ண நான் அப்படி தான் அதுக்கு பேர் வச்சுருக்கேன். வந்து நிறைய குழம்பும் செய்யலாம், தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், அரிசிலாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா, நம்ம என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து இது வந்து ஒரு வடிகட்டுற சட்டி. இது வந்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். சோறுலாம் செஞ்சால் அதில் வடிகட்டி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு பிளேட்டு. இது வந்து நான் சாப்பாடு போட்டு கொடுத்தா சாப்பிடுவேன். நீங்களும் சாப்பிடுவீங்க இல்லையா. இது வந்து சின்ன பிளேட்டு. இதுவும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான். அந்த மாதிரி நிறைய குண்டாலாம் இருக்குது. நான் இதுதான் கொஞ்சம் தான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து வால்னி மாதிரி. இது வந்து நம்ம நிறைய செய்யலாம், துணியும் துவைக்கலாம், அரிசி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அந்த சம்மர்லாம் உடம்புக்கு கூலிங்காக இருக்கும். இது வந்து உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இது வந்து மீன் குண்டா மாதிரி. நிறைய மீன் குழம்புலாம் செய்யலாம். கீரை குழம்புலாம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. நாங்களாம் நிறைய இதில் தான் செய்வோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஜல்லிக்கரண்டி மாதிரி. ஜல்லிக்கரண்டி வந்து என்ன வேணால் எடுத்துக்கலாம் குழம்பு. இது வந்து ஒயிட் ரைஸ்லாம் எடுக்கிறதுக்கு சாப்பாடு. இது வந்து ரொம்ப நல்லது தான். இது வந்து தோசை கரண்டி. இதில் நான் அடி வாங்கியிருக்கேன். நீங்களும் அடி வாங்கியிருக்கீங்க இல்லையா, எல்லோரும் அடி வாங்கியிருப்பீங்க. இது வந்து தோசைன்னு சொல்லலாம். இது வந்து வால்னி சட்டி, ரொம்ப நல்லது. இது வந்து மரம். நாங்கள் தொடப்பம் மரமாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் என்னென்னு யூஸ் பண்ணிக்கலாம். தொடப்பம் கூட இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீட்டில் குப்பை இருந்தால் வரலாம். இது வந்து குக்கர் வந்து ஒயிட் ரைஸ்லாம் செய்யலாம், சீக்கிரம் வேலையாகிடும். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது வந்து பிளேட்டு, அப்புறமேட்டு இது சட்டிலாம் நிறைய இருக்குது. இது வந்து ஸ்பூனு. இந்த சின்ன குழந்தைங்கள இதில் தான் சாப்பிட்டு அடம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்பூனு. நானும் அடம் பிடிச்சிருக்கேன். இதுதான் எங்கள் வீடு, எங்கள் பாத்திரம். இந்த மாதிரி நீங்களும் வாங்க. இது வந்து ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஈஷாவா. இது வந்து நீங்கள் யார் சிவன் பத்திரம் இருக்குன்னு நிறைய பார்ப்பீங்க. இது வந்து எங்கள் வீடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க